வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்ன தரகரே, நம்ம கிருஷ்ணா ஜாதகத்துக்கு பொருந்துற ஜாதகமா, பிடிச்ச பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு ஜாதகம் தான் எடுத்துட்டு வருவேன். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? என்ன குடும்பம் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏன்னா என் கிருஷ்ணாவுக்கு பொருத்தமான ஜாதகமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இவனுக்கு கல்யாணம் ஒன்று தான் கேடு. இவனை எப்படிடா அடித்து தோறுத்தலாம், இவனை எப்படிடா அழிக்கலாம் நானே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க. இதில் வேற ஆஸ்தி அந்தஸ்துக்கு பொருத்தமான பொண்ணா. இங்கே இருக்கிற ஆஸ்தியே அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வர்ற பொண்ணு வேற உங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்தோட வரணுமா? அவனுக்கு பவர் அதிகமாக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையை டம்மி ஆக்கிடலான்னு பார்க்குறீங்களா? நடக்கிறதுக்கு ஒரு காலமும் இந்த ரத்னவள்ளி விட மாட்டா. எனக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்று தான். இங்கே இருக்கிற சொத்தை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு காலம் பத்தாது. அதனால சொத்துலாம் நாங்கள் நிறையவே சேர்த்து வச்சுருக்கோம். ஆஸ்தி அந்தஸ்துக்கு எந்த குறைவும் கிடையாது. எங்கள் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும், அவனுக்கு பொருத்தமான பொண்ணாக இருக்கணும். அதுதான் என்னோட கவலை. என் மருமக சொல்றதும் சரிதான். இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து 2 மருமகளும் தானே ஆண்டு அனுபவிக்க போறாங்க. அதனால ஆஸ்தி அந்தஸ்து கூட தேவையில்ல. என் மருமக கேட்கற மாதிரி நல்ல லட்சணமான பொண்ணா, அழகான பொண்ணா, என் கிருஷ்ணாவுக்கு பொருந்துற பொண்ணா பாருங்க. 2 பேருக்கும் ஜோடி பொருத்த மட்டும் அம்சமா இருக்கணும். ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் நல்லபடியா குடும்பம் நடத்தினாலே போதும். மற்றபடி எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தேவையில்ல. நல்ல குடும்பமா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க தம்பி, இதுல இருக்கிற பொண்ணு போட்டோவெல்லாம் பார்க்க சொல்லுங்க தம்பிய. எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா வராதான்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல நிறைய ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல எல்லாமே தம்பி ஜாதகத்துக்கு பொருந்துற ஜாதகம் தான். அதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அது நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா வராதான்றதை நான் சொல்றேன். என்ன வசந்தா அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன்? நம்ம கிருஷ்ணாவுக்கு பொண்ணு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தாயா நீ எதுவுமே சொல்லலையே. உன் மருமக அவளோட ஆசை என்னன்னு சொல்லிட்டா, உன் பெரிய மகன் அவனோட ஆசை என்னன்னு சொல்லிட்டான், ஒரு அப்பனா என்னோட ஆசை என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு அம்மாவா நீ எதுவும் உன் மருமக மேல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு எதுவும் வைக்கலையா? எதிர்பார்ப்பு இல்லைன்னு யாரு சொன்னா? என் பிள்ளைக்கு வரப்போற பொண்ணு இப்படிதான் இருக்கணுன்ற எதிர்பார்ப்புலாம் எனக்கு இருக்கு. என் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமையணும்னு தான் எனக்கு ஆசை. அப்புறம் என்ன உன் எதிர்பார்ப்ப சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகர்னா அந்த பொண்ணு போட்டோவையும் கொடுத்துட்டு போறாரு தரகரு. ஆமாமா சொல்லுங்க, உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியணும்ல. உங்க புள்ள மருமக எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்களும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் இருக்கான்னு நான் பார்ப்பேன். என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்காது தரகரே. ஏன்னா என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை தான் நான் பார்த்துட்டேனே. என்ன சொல்ற வசந்தா? நம்ம சொந்தக்கார பொண்ணு யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல கல்யாணக்காரியன்னு போகும்போது அங்க ஏதாவது பொண்ணை பாத்தியா? நம்ம கிருஷ்ணாவுக்கு பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டு இருந்தியா? யாரு என்னன்னு சொல்லி விசாரிச்சா அந்த பொண்ணையே கேட்போம். நான் நினைக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நம்ம கிருஷ்ணாவுக்கு பேசி முடிப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதானே யார் பொண்ணு யார் வீட்டு பொண்ணுன்னு விசாரிக்க முடியும். நீ ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. ஏன் நான் ஒத்துக்காத அளவுக்கு பொண்ணை பாத்திருக்கியா? நம்ம தகுதிக்கும் நம்ம தராதரத்துக்கும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் ஏத்த குடும்பம் தான் ஏத்த பொண்ணு தான். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஏத்த குடும்பம் கிடையாது. அதுதான் என்னோட யோசனையா இருக்கு. என்ன அண்ணி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தோணுது. அண்ணனுக்கு ஆகாத குடும்பம் அப்படின்னா யாரா இருக்கும்? நமக்கு சாதகமா இருந்தா அண்ணனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவோம், நம்மளுக்கு சாதகமா இல்லைன்னா அன்னிக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவோம். என்னத்த உங்களுக்கு யாரையாவது பொண்ணை பிடிச்சிருக்கா? என்கிட்ட கூட நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரத்த யார் வீட்டு பொண்ணு சொல்லுங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருந்தா முடிக்க வேண்டியதான். கிருஷ்ணாவுக்கு பொருத்தமா இருந்தா நம்ம முடிச்சிட வேண்டியதானம்மா. இதுல என்ன யோசனை இருக்கு? யாரு பொண்ணு சொல்லுங்க. தரகரே, நீங்க ஜாதகத்தை வச்சுட்டு கிளம்புங்க. நான் உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க ஐயா. இப்ப சொல்லு, யார் வீட்டு பொண்ணு, எந்த குடும்பம்? சொல்லுங்கம்மா, யாரு? சொல்லுங்கத்த. எதுவும் இருந்தாலும் மனசுல போட்டு ஏன் குழப்பிட்டு இருக்கீங்க? சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா முடிக்க போறோம். இதுல என்ன இருக்கு? ஸ்ரீ, என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா விருப்பம் உங்க விருப்பம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் நம்ம கிருஷ்ணாவுக்கு பொருத்தமா இருப்பா. சரிம்மா சொல்லுங்க, யாரு பொண்ணுன்னு. நம்ம அஸ்வின் வரான்ல, அவனோட கடைசி தங்கச்சி வைஷு. ஏன் உனக்கு நான் ஏதாவது மரியாதை குறைச்சல் பண்ணனா? இது வரைக்கும் பொண்டாட்டின்ற அந்தஸ்தை குறையாம தானே கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது புருஷனை அசிங்கப்படுத்தின குடும்பம், புருஷன் கௌரவத்துக்கு கலங்க ஏற்படுத்தின குடும்பம், அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுற உனக்கு நான் புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? எனக்கு நீங்க எதுவும் மரியாதை குறைச்சல் பண்ணல. பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை இறக்கி வச்சும் பார்த்தது கிடையாது. நான் சொல்ற எல்லா வார்த்தைக்கும் மரியாதை கொடுத்து தான் நடந்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இந்த வார்த்தையை நீங்க ஒத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் நான் ஸ்ரீகிட்டையும் ரோஷினிகிட்டையும் பேசுறேன்.
இங்க பாரு, யார்கிட்ட பேசினாலும் சரி, இது நடக்காத விஷயம். நடத்தவும் நான் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும், எப்படியாப்பட்ட வீட்டு பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு குறைச்சலா யாரும் பார்க்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா நீ அந்த வீட்டு பொண்ணை கேப்ப? இங்க பாரு ஸ்ரீ, உங்க அப்பா பேசுறாரு, அதுல நியாய அநியாயத்தை நான் சொல்ல வரல. அந்த இடத்துல நின்று பார்த்தாதான் யாருக்கு இருந்தாலும் தெரியும். அந்த குடும்பம் தெரிஞ்சே தப்பு பண்ணல. இவர் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் அப்போ அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அந்த பொண்ணோட கேரக்டர் தெரிஞ்சு அவங்க ஒன்றும் வேணும்னே கல்யாணம் பண்ணி வச்சு உங்க அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி தரல. அதுக்கப்புறமும் உங்க அப்பா வாழ்க்கை ஒன்றும் நிர்கதியா நின்னலையே. என்ன வந்து பொண்ணு கேட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதோ நல்லா தானே இருக்காரு, 2 பிள்ளைங்களை பெத்துட்டு. அப்ப நான் பட்ட அசிங்கம் இல்லங்கய்யா? அசிங்கம் இருக்குதான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா தெரிஞ்சே அந்த குடும்பம் பண்ணலல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே பண்ணாங்க. அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அதெல்லாம் பழசு, முடிஞ்சு போன விஷயம். இப்ப நம்ம பசங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. வேற யாருக்கும் அந்த குடும்பம் மனசறிஞ்சு தப்பு பண்ணில்லையே, தப்பாவும் எதுவும் போயில்லையே. இந்த ஊர்ல நிறைய முடிவு அந்த குடும்பம் தான் எடுத்திருக்கு. அவங்க எடுத்த எல்லார் முடிவும் நல்லா தானே இருக்கு. உங்க முடிவு மட்டும் தப்பா போயிடுச்சுன்றதுக்காக அந்த குடும்பமே தப்பான குடும்பம் முடிவு பண்ணிட முடியுமா? வேணா வசுந்தரா, எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்க. என் புள்ள வாழ்க்கைக்காக எந்த எல்லைக்கு போய் நான் பேசுவேன்? எனக்கு தெரிஞ்சு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டு பொண்ணு நல்ல பொண்ணு தான். அந்த வீட்டில் நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. அந்த வீட்டு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நல்லா தான் வளர்ந்து ஆளாகிருக்காங்க. நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க அந்த வீட்டு பொண்ணை நம்ம எப்படி கேட்க முடியும்னு. ஆனால் நம்ம தான் போய் கேட்கணும். அந்த வீட்டில் முதல்ல பொண்ணு தராங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வைக்க வேணாமான்ற முடிவு எடுங்க. முடிவு உங்கள் கையில் கிடையாது, அந்த குடும்பத்து கையில் தான் இருக்குது. அப்படி ஒண்ணு யாரும் முடிவெடுக்கிற அளவுக்கு என் புள்ள வாழ்க்கை போயில்ல. அவன் கியூல நிக்கிறான் இந்த கலிய பெருமாள் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு, கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் அவன் வீட்டு வாசல்ல பொண்ணு கொடுன்னு கேட்கணுமா? பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், பையன் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பான் அப்படின்னா அவனுக்கு நல்ல குடும்பத்துல இருந்தா பொண்ணு எடுக்கணும். இந்த குடும்பத்து பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அதுக்காக நம்ம போய் பொண்ணு கேட்கறதுல தப்பு கிடையாது. அது ஒரு காலம் நடக்காது. இங்க பாரு ஸ்ரீநாத், உன் தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க அப்பா சொல்ற மாதிரி பழைய பகை எல்லாத்தையும் நீ மனசுல வச்சிட்டு இருக்கியா? ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவுமே நான் நினைச்சுக்கிட்டு இல்ல. அப்பா ஏன் இப்படி பேசுறாருன்னு தான் நானுமே நினைக்கிறேன். அதெல்லாம் பழைய விஷயம், மறந்து போயிடணும் தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அஸ்வின் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா, நானும் அந்த குடும்பத்துக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருந்தேன். அஸ்வின் இங்க வந்துட்டு போயிட்டு தானே இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஆனா அப்பா ஏன் இப்ப பழசக்கின்றாருன்னு எனக்கு புரியல. நான் பழச கிண்டல. எப்படா பழச மறக்க முடியும்? என் மனசுல இன்னுமே ஆறாத ரணமா நின்னுகிட்டே தான் இருக்கு அந்த விஷயம். எப்படா நான் நிர்கதியா தானே நின்ன, என்ன அசிங்கப்படுத்தி தானே நிக்க வச்சது அந்த குடும்பம். அப்படி இருக்கும்போது சரி, உனக்கு அவன் ஃப்ரெண்டா இருக்கான், அந்த குடும்பத்து கூட நீ பழக்க வழக்கத்துல இருக்க, நம்ம பிள்ளைகிட்ட நம்ம போய் எதுவும் தலையிடக்கூடாது, அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும், அவன் ஃப்ரெண்டை பார்க்கட்டும் தான் நான் விட்டுட்டேன். நான் தடங்கள்லாம் சொல்லல. ஆனா இது கல்யாணம், அந்த வீட்டுல போய் சம்பந்தம் பண்ற விஷயம், 2 குடும்பமும் ஒன்னா சேர்ற விஷயம். அப்படின்னு வரும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும் தான். ஃப்ரெண்டுனா நீ தெருவோட நீ பாட்டிப்ப. ஆனா இது உள்ள வந்து வாழற விஷயம். அந்த குடும்பத்து பொண்ணெல்லாம் இந்த வீட்டுல வந்து விளக்கத்த நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மாமா, இப்ப கூட அஸ்வின் அண்ணன் ஒய்ஃபை நம்ம வீட்டு பொண்ணா இருக்கணும்னு கூட்டி எல்லா முறையும் செஞ்சோம்ல, விருந்து வச்சோம்ல, அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க. இங்க பாரு மருமகளே, இப்ப அவன்கிட்ட சொன்னதுதான் உனக்கு சொல்றேன். அந்த குடும்பத்துல இருந்து யார் வேணாலும் வரலாம் போறலாம், அவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு போற விஷயம். இந்த வீட்டுல அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து விளக்கேத்தி வைக்கிற விஷயம். அதுக்கெல்லாம் என்னால ஒரு காலம் ஒத்துக்க முடியாது. அந்த குடும்பத்துல போய் சம்மதியா என்னால நிக்கவும் முடியாது. பா, பிடிச்ச பிடிவாதத்துல நிக்காதீங்கப்பா. நல்ல குடும்பம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, கிருஷ்ணாவுக்கு ஏத்த பொண்ணு. நீங்க ஏன்பா பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா சொல்ற மாதிரி எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பொருத்தமா இருப்பான்னு தான் தோணுது கிருஷ்ணாவுக்கு. மாமா, ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு கெட்டதை மறந்து தானே மாமா ஆகணும். நம்ம கிருஷ்ணாவுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான பொண்ணு, 2 பேரையும் பார்க்க அவ்வளோ அம்சமா இருக்கு மாமா. நாங்க போய் பொண்ணு கேட்குறோம் மாமா, நீங்க எங்க கூட வாங்கலாம் எங்க விருப்பத்துக்காக. சரிதான், தப்போ ரைட்டோ எங்க அண்ணி எடுத்த முடிவு சரிதான். அந்த கிருஷ்ணா வாழ்க்கை நாசமா போகணும்னா இந்த பொண்ணை கட்டினாதான் உண்டு. அவன் இப்ப கொஞ்ச நாளா குடிப்பழக்கத்தை மறந்துருக்கான். ஏன் மறக்க வச்சிருக்கோம்? அவனால நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால திரும்ப அந்த பழக்கத்தை அவனுக்கு கண்டினியூவா பண்ணுவோம். அவன் குடிகாரனாவே மாறட்டும். ஆனா இப்ப மாறக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறணும். அன்னைக்கு அண்ணன் தம்பியா 4 பேர் 5 பேர்னு வந்து நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனானுங்க. ஒத்துமையா நிக்கிறோன்னு எவ்வளவு ஆட்டம் காட்டினானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கணும்னா அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் நடக்கும். பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆச்சு. இவனை கெட்டவனாக்கனா இவன் வாழ்க்கையில நம்ம தங்கச்சி இருக்க கூடாதுன்னு அவனுங்களே ஏன் கையோட கூட்டிட்டு போயிடுவானுங்க தங்கச்சிய. நம்ம தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை அவனுங்களே போட்டுருவானுங்க. இல்ல அவங்க அண்ணன் தூக்கி உள்ள வச்சாலும் வச்சிருவான். அதனால பிரச்சனையே கிடையாது. கிருஷ்ணா அழிஞ்சு போறத அவனுங்க கையிலே கொடுப்போம். அண்ணனை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் டைரக்டா கிருஷ்ணாவை அழிக்கிறதுக்கு நம்ம இறங்க முடியாது, அவனுங்களை தான் இறக்கணும். ஆயுதமா அவனுங்களை பயன்படுத்துவோம். என்னம்மா அமைதியா உட்காந்துருக்க? எப்பவுமே உங்க அண்ணனுக்கு முன்னாடி நீ தானே தாம் தும்னு ஆடு. அந்த குடும்பத்தை பத்தி பேசினா இன்னைக்கு நான் அமைதியா உட்காந்துருக்கேன்.
நான் எதுவும் பேசல கல்யாண விஷயத்துல. நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. நான் சொல்றதை கேட்டா அதை மாத்திக்க போறீங்க. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி எங்க அண்ணன் அசிங்கப்படுத்தின குடும்பம் தான். நீங்க போய் பொண்ணு கேட்க கூடாதுதான். ஆனா இந்த அளவுக்கு நீங்க 3 பேரும் பேசுறத பார்த்தா கிருஷ்ணா வாழ்க்கை நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாழ்க்கையிலே ரொம்ப உருப்படியா பேசியிருக்கீங்க அத்தை. அதுவும் கிருஷ்ணாவுக்காக எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் மாப்பிள, நான் மட்டும் என்ன கிருஷ்ணா வாழ்க்கை நாசமா போகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்? கிருஷ்ணா வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்னு நீங்களாம் பேசுறீங்க. நானும் கதை கேட்கலாம். ஆனா எங்க அண்ணன் எடுக்கிறது தான் முடிவு. அதனால எனக்கு தெரியாது. உங்க அப்பா கிட்ட நீயே பேசிஸ்டி. ஏய் இங்க பாரு, ஒரு காலத்துலயும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா திரும்ப திரும்ப புடிவாதமா பேசாதீங்கப்பா. அம்மா அதை இந்த அளவுக்கு சொல்றாங்களே, எங்களுக்கும் நல்லதுதான்ப்பா தோணுது. அந்த குடும்பத்துல பசங்களை வளர்த்த வளர்ப்புல நம்ம குறை எதுவுமே சொல்ல முடியாது. பெரியவங்களா எடுத்த முடிவு அப்போ உங்க வாழ்க்கையில வீணாகிடுச்சு. இப்போ அதை வச்சு நம்ம அந்த குடும்பத்தையே தப்புன்னு சொல்ல முடியுமாப்பா? என் கூட அஸ்வின் பழகுறான், அவனும் நல்ல கேரக்டர் தான். மற்றபடி எல்லா பசங்களை பத்தியுமே எனக்கு தெரியும்பா. எல்லாருமே ஒழுக்கமான பசங்க, நல்ல பசங்க. அப்படி இருக்கும்போது அவனுங்க வளர்ப்புல வளர்ந்த தங்கச்சிப்பா, அவன் நல்லாதான் இருப்பா. நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லபடியா வாழ்வா. கிருஷ்ணாவுக்கு ஏத்த பொண்ணா இருப்பாப்பா. நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா. முடியாது ஸ்ரீநாத், நீ என்ன வேணாலும் பேசு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இந்த சம்பந்தம் ஒத்து வராது. மாமா, நம்ம கிருஷ்ணாவுக்காக யோசிங்க மாமா. நம்ம கிருஷ்ணா நல்லா இருப்பான், அவனுக்கு பொருத்தமான பொண்ணு, அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு அத்தை யோசிக்கிறாங்க. அதனால நீங்க யோசிக்கலாம்ல மாமா. நீங்க வந்து எதுவும் பேச வேணாம்ப்பா. நாங்க போய் பொண்ணு கேட்கிறோம். இதுல என்னப்பா இருக்கு? பெரியவங்க பிடிவாதத்தினால பிள்ளைங்களுக்கு அமையிற நல்ல வாழ்க்கையை வீணாக்க கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிடிவாதத்தால உங்க புள்ள வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கிடாதீங்க. இந்த குடும்பம் நல்லாதான் இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயா, இப்படி எல்லாம் நீ பேச மாட்டேன். இந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைச்சிட்ட போல. வயசான காலத்துல உனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வயசான காலத்துல எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு தான் நானும் சொல்றேன். வயசான காலத்துல உங்களுக்கு ஏன் இந்த பழி வாங்குறேன்னா? மாமா, அத்தை சொல்றத ஒரு டைம் யோசிச்சு பாருங்க மாமா. உடனே நீங்க முடிவு சொல்ல வேணாம். நீங்க யோசிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அண்ணா அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசிக்கலாம். என்ன தங்கச்சி, இவங்களுக்குலாம் தான் என் வழி வருத்தம் புரியலனா? என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தவனி உனக்குமா புரியல? உன் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்ததுனாலதான் சொல்றேன். அமைதியா இரு, பேசிக்கலாம். அதான் உங்க தங்கச்சியே சொல்லிட்டாங்களே, யோசிச்சு பேசலான்னு. 2 பேரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. எங்க எல்லாருக்குமே விருப்பம். அதனால நீங்க சொன்னா நம்ம போய் பொண்ணு கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்காக யோசிச்சு சொல்லுங்க, அவ்வளவுதான். மாமா, எனக்கு யோசிக்க டைம் வேணும். சரிப்பா, யோசிங்க. யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நீ தான் கிஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருப்பல்ல, அதான் அவனை தேடி வந்தேன். பாவம் என்ன தேடி வேற எங்கேயாவது அலைய போற அப்படின்ட்டு நானே ஒரு ரூமுக்கு வந்தேன். நான் கிஸ் தரேன்னு உங்ககிட்ட சொன்னனா? ஹோ, தாராம ஏமாத்தலான்னு வேற நினைச்சியா? அப்படி ஒரு ஐடியா உன் மைண்ட்ல இருக்கா என்ன? நைட்டு ஏதோ நான் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். மார்னிங்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏய், கிஸ்லாம் நானா கொடுக்கணும், புரியுதா? நீலாம் கேட்டு கொடுக்க கூடாது. நீயே கொடுக்க மாட்டேங்க செல்லம், அதனால தான் நானா தேடி வந்திருக்கேன். ஏய், நான் தான் உன் மேல கோவமா இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி வந்து நிக்கிறேன்? நீ என் மேல கோவமா இருக்க, நான் உன் மேல கோவமா இருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சு போன டாபிக். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற டீலிங், பூக்கூடைய திருடினதை நான் அஜய் கிட்ட சொல்லணுமா வேணாமா? ஏய், சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. சொல்லக்கூடாதுன்னா நீ கிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கல. ஏய், உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஃப்ராடு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க தெரியுமா? ஒரு நாள் கூட ஒழுங்கா உண்மையா பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஃப்ராடு வேலை பார்த்து பார்த்து என்ன நம்ப வைக்க வேண்டியது. இப்ப கூட பாரு, ஃப்ராடு வேலை பார்த்து தான் என்ன மிரட்டிட்டு இருக்கேன். செல்லம், அப்படியே இருந்த போதே அதுல எதுவும் தப்பு கிடையாது. ஒருத்தவங்க சைலண்டா இருந்தா ஒருத்தவங்க வயலண்டா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் காம்போ கரெக்டா மேட்ச் ஆகும். சரியா? ஆனா என்னால இப்ப கிஸ் கொடுக்க முடியாது. என்னாலையும் வாங்காம போக முடியாது. அப்படியே வெளியில போறேன் அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் போவேன். பரவாயில்லையா? இங்க பாரு, ஒழுங்கா நடந்துக்கோ. நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கு ஒழுங்கா சாரி சொல்லு. அதை சொன்னா மட்டும்தான் நீ மிரட்டலுக்கு உருட்டலுக்குலாம் நான் பயப்படுவேன். அதை தவிர்த்து வேற ஏதாவது ப்ளே பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் ஆசைறாலும் இந்த வசந்த் கிடையாது. அப்பா உன் முடிவுதான், அப்படிதானே? முதல்ல கை எடுடி. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த ஸ்ரீநிதி கிடையாது. புரியுதா? என்னால கொடுக்க முடியும், இருந்தாலும் உன்னை கொடுக்க வைக்கிறேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஏன் உன்னால சாரி கூட தான் கேட்க முடியும்? உன்னால சாரி கேட்க முடியுதா உன்னோட ஈகோ விட்டு? அப்படி இருக்கும்போது நீ கேட்டதை மட்டும் நான் கொடுக்கணுமா? என்னால சாரி கேட்க முடியாது. அப்ப நம்ம கல்யாணமா நடக்காது. அப்படியா? அப்படிதான். இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போனா நல்லா இருக்காதுன்னு. அதுக்கு கொஞ்சம் கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணு, ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போறேன். நீ ஃப்ராடு. நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். ஏய், வர வர ஒரு பொண்ணை பார்த்து பையன் பயப்படுறது போய் உன்னை பார்த்து நான் பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் சொன்னனே, ஒருத்தவங்க அப்படி இருந்தா ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும். நான் உனக்கு கிஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ கண்ணை மூடு ஒரு செகண்ட், அது போதும். எதுக்கு கண்ணை மூட சொல்றேன்? அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நான் கிஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். கண்ணை மூடு, ஒரு நிமிஷத்துல போயிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோயேன், கத்தி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரூமுக்கு வர மாதிரி பண்ணிடுவேன்.
நீலாம் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறேன். ஏண்டா நீ லவ் பண்ற ஆம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறேன்? உன்னை தேடி தேடி வந்து நான் லவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா நான் பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க போறேன். திமிரு திமிரு, உடம்பு பூரா திமிருன்னா. இருந்துட்டு போட்டோம். இப்ப கண்ணை மூடுவியா மாட்டியா? மூடி தொலைக்கிறேன். இது ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகுன்னு கண்ணை மூடு. ஏய், என்ன பண்ண? எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்? நான் எதுவும் பண்ணலையே. கொஞ்ச நேரம் உன்னை சைட் அடிக்கணும்னு தோணுச்சு. நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தா ஒரு மாதிரி முறைக்கிற. சைட் அடிக்கிற ஃபீல் வரல. அதான் கண்ணை மூட சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் சைட் அடிச்சேன். தப்பா? ஏண்டி, சாரி கேட்க மாட்டேன், ஆனா சைட் அடிப்ப, கிஸ் பண்ணுவ, கல்யாணமும் பண்ண போற, அப்படிதானே? ஆமா வசந்த் மாமா, போதுமா? ஏய், என்ன யாராவது கிண்டல் பண்றியா? சே சே சே, உங்க ரதி பர்ஃபார்மன்ஸுக்குலாம் வர முடியாது. பட் வேணும்னா இதை மட்டும் ட்ரை பண்ணலாம். என்ன வசந்த் மாமா? சரி சரி, மூஞ்சி அப்படியே வச்சிட்டு இருக்காதானே. உன்னை கொஞ்சமாச்சும் சிரிக்க வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? நீ இங்கேருந்து கிளம்புனாலே நான் நார்மல் ஆகிடுவேன். தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். ஒழுங்காக கிளம்பு, நான் நார்மல் ஆகிடுவேன். சரி, அப்போ என் வசந்த் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்ல வேணாமா? நான் சந்தோஷப்படுற மாதிரி சொல்ல போறியா? என்ன விஷயம்? சரி, நீ ரொம்ப கோவமா இருக்க, இழுத்தடிச்சு சொல்ல வேணாம். இப்படியே போய் நீ உன் ஃப்ரெண்டை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதனால உன் ஃப்ரெண்டு சரவணன் வந்துட்டாரு, போய் பாரு. ஏய், உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம், உண்மையதான் சொல்கிறேன். அப்படியே அவரை பார்த்து ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு வந்துருன்னு. குட் நியூஸா? என்ன குட் நியூஸு? இல்லை, அது நீ கரெக்டாக சொல்ல மாட்டேன். நீ போ, நான் வந்து சொல்கிறேன். ஏய், ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்க்க போகிறேன். வந்து தேவையில்லாத ஏதாவது குட்டியை குழப்பிடாதானே? ஏண்டா 2 நாள் அவரை பார்க்காம வந்ததுக்கே இப்படி பல்ல பல்ல காட்டுறியே? 4 வருஷமா என்ன ஒழுங்கா பார்த்து பேசாம இருந்தடா. நான் வந்து பேசுறேன், என்கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அவனு நீ ஒன்னா? என்ன கேட்டா அவன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீலாம். அதனால தள்ளடி. சரி சரி, நான் செகண்ட் ஆப்ஷன்ல இருந்தா போறேன். நீ போ, இன்னையில இருந்து நீ எந்த ஆப்ஷன்ல இருக்கன்னு பார்க்கலாம். போங்க தலைவரே, பின்னாடியே வரேன்னு. 2 நாளா என் பேத்தி குரலை கேட்காம எனக்கு நாளே ஓடலம்மா. அப்போ பாட்டி பேரனை மிஸ் பண்ணல, அப்படிதானே? பேரனை தான் மிஸ் பண்ண பாட்டி. பேரனுக்கு அப்புறம் தானே பேத்தி. சரியான பாட்டி தானே, பேத்தியை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பேரன் கேட்டோன்னே மாத்தி பேசுறீங்கண்ணா. ஏடி, பேரன் மூலியமா தானடி பேத்தி வந்தா. பேத்தி மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சா வந்தா? பாட்டி, டாக்டருக்கு முன்னாடியே என்ன உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நான் தானே உங்களுக்கு முதல்ல. அப்படிலாம் கிடையாது டி செல்லம். எனக்கு அப்புறம் தான் நீ. நான் ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு பேரன், அதுக்கப்புறம் தான் நீ பேத்தி. சரி சரி, அங்க பாரு, உங்க அண்ணங்காரன் உன்னையே தான் பாத்துக்கிட்டு நிக்கிறான். 2 நாள் பார்க்காததே 2 வருஷம் பார்க்காத மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட ஆறுதலா பேசு. என்னண்ணா அப்படி பாக்குறேன்? என் தங்கச்சியை 2 நாளா பார்க்க முடியலல்ல, பேச முடியலல்ல. ஏதோ ரொம்ப நாள் பார்த்து பேசாத மாதிரியே இருக்குடா. அண்ணா, எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? பாட்டி பாத்தீங்களா, என் கூட இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட நல்லா பேசிட்டு வந்து அவங்க அண்ணனை மிஸ் பண்ணலாம். நான் ஏதோ அவளை பிரிச்சு கூட்டு போயிட்ட மாதிரியே சீன் போடுறா, பாத்தீங்களா? அதானே மாப்பிள, என்னதான் சொன்னாலும் என் தங்கச்சியை நான் டெய்லி வந்து பார்த்துருவேன்ல. இந்த 2 நாளா பார்க்க முடியல, அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது சரி, நான் சும்மா தான் சொன்ன மச்சான். அண்ணனும் தங்கச்சி 1000 பேசுவீங்க, நாங்க நடுவுல எதுக்கு? டாக்டரே இருங்கண்ணா. பாட்டி, அக்ஷயா கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அடுத்து ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? நீ சொன்னா முடிவு எடுத்துட வேண்டியதான். நான் என்ன முடிவு சொல்லணும்? ஏய் அன்பு, நீ என்ன முடிவு சொல்லணும்னு கேக்குறான்? டாக்டரே ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. அண்ணா, உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா வீட்டில்? இல்லை நான் ஏதாவது பொண்ணு பார்க்கட்டுமா டாக்டர் கூட சேர்ந்து? எட்டி அன்பழகி, என்னடி கேட்குறா? அன்புமா, இருங்க டாக்டரே, அண்ணன்கிட்ட பேசுறல்ல. தங்கச்சி அது அப்பா அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னல உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு. சரிண்ணா, பார்த்துருவோண்ணா. என்னதான் உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துட்டேன், வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்க. ஆனால் இந்த ஊர்லேயே இருந்திருந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு தெரியுமா? உனக்காச்சும் வெளியூரில் பொண்ணு எடுத்தா வெளியூருக்கு போகிறது வரதுன்னு இருக்கலாம், அண்ணியை பார்க்கறதுக்கு. அன்பு, என்னக்கா அன்பழகி அண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க? எனக்கும் தெரியல வைஷு, இரு கேட்போம். என்னண்ணா, வெளியூர்லேயே பொண்ணு பார்க்க சொல்லிடுவோமா? அப்போதானே உன்னை பார்க்கறதுக்கு நானும் டாக்டரும் வெளியூருக்கு அப்பப்போ வந்த மாதிரி இருக்கும்.
எடி அன்பழகி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் விவரம் கடத்தனமா பேசுவனா? ஆனா இதையும் ஏன்டி விவரம் கடத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், நீ இன்னும் வாடி தெரியாம பேசுற? உங்க அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்க்கலானே? இருங்க பாட்டி, அண்ணன் தான் கம்முன்னு இருக்கே. அப்ப அண்ணனுக்கு வெளியூர்ல பொண்ணு பார்க்கறதுல சம்மதம் தான். என்னண்ணே, சம்மதம் தானே? வெளியூர்லயே பொண்ணு பார்த்துடலாமா? அன்பு, அது வந்துடா, அது வந்து சொல்லுண்ணே, ஏன் திணற? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன? சொல்லு. ஒன்றும் இல்லைடா, உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு. மச்சான், இல்லை மாப்பிள்ள, அவ தான் இதை சொல்கிறாள்ல, இருக்கட்டும். அவளுக்கு என்ன விருப்பமோ அப்படியே அவள் பண்ணட்டும். அக்கா, நீ என்ன சைலண்டாவே நிக்கிற? மாம்ஸ் என்ன எல்லாத்துக்கும் தலையாடிட்டு நிக்குது? இப்ப கூட சொல்லாத வாயை திறந்து, உன்னதான் பிடிச்சிருக்குன்னு. உனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுல, வா போலாம். அக்கா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எக்ஸாம்க்கு டைம்லாம் ஆகல, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ போய் பேசிட்டு வா போ. இல்ல வைஷு, அவரோட விருப்பம் தான் என் விருப்பம். அவருக்கு அன்பழகியோட விருப்பம் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது அவரே கம்மன் தானே இருக்காரு. நான் பேசி என்ன பண்ண போறேன்? அதனால வா, உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்றேன். பஸ் வந்துடுற காலேஜ் பஸ் வந்தா வந்துட்டு போட்டோம். சும்மா இரு. உன் வாழ்க்கை இங்க கேள்விக்குறியா நின்றுகிட்டு இருக்கு. தேவையில்லாம என்ன நீ கொண்டு போய் டிராப் பண்றதுல இருக்க. வாக்கா போய் பேசலாம். இப்ப நீ பேசுறியா, நான் பேசட்டுமா? வைஷு, கம்மனருன்னு சொல்லிட்டேன். என்ன அக்ஷயா, நீ இன்னும் வேலைக்கு போலையா? இதுக்கு அப்புறம் தான் போகணும் அன்பு. இதோ கிளம்பிட்டேன். வைஷுவை அப்படியே பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போக வேண்டியதான். சரிங்க அண்ணி, பார்த்து போங்க. என்ன பத்திரமா போங்க அண்ணி. சரி அன்பு. அக்கா, ஒரு நிமிஷம். நீ தான் எப்பவும் அண்ணின்னு கூப்பிடுவா அன்பழகி அண்ணிய. அவங்க திரும்ப எப்பவாவது தான் அண்ணின்னு கூப்பிடுவாங்க. எல்லா டைமும் உன்னை அக்ஷயா அக்ஷயான் தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்க அண்ணின்னு கூப்பிடுறதுல ஏதோ அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியல உனக்கு. என்ன அண்ணி, இன்னும் போலையா? அக்கா, ஏதோ பொடி வச்சு பேசுறாங்க. இரு, இப்ப தெரிஞ்சிடும். என்னண்ணே, அண்ணிய போ சொல்லிடவா? உனக்கு வேணாம் இல்ல அண்ணி? அன்பு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஏலே பேரண்டி, உன் பொண்டாட்டி விவரமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் அவளுக்கு விவரம் தெரியல, நம்ம பேசணும்ல. அதனால உன் பொண்டாட்டி நம்ம எல்லாரையும் பதம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ கூப்பிடுற அண்ணியே உனக்கு தெரியலையா? யாரை கூப்பிடுறா, எதுக்கு கூப்பிடுறான்னு? பாட்டி, எனக்கு புரியல. அட பேரண்டி, அக்ஷயாவை அவ என்னைக்கு அண்ணின்னு கூப்பிட்டுருக்கா? அக்ஷயா அக்ஷயான் தான் கூப்பிட்டு கிடப்பா. இப்ப அக்ஷயான்னு கூப்பிடாம அண்ணி அண்ணின்னு அழுத்தமா கூப்பிட்டு இருக்காளே, எதுக்கு கூப்பிடுறான்னு உனக்கு புரியலையா? அட ஆமா பாட்டி, அதை நான் நோட் பண்ணல பாருங்களேன். என்னண்ணே, அண்ணிய போக சொல்லவா, இருக்க சொல்லவா? இல்லடாம்மா, எனக்கும் பிடிக்கும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் எதுவும் வேணாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு பிடிக்கும் தான், நான் பிடிக்கலன்னு சொல்லலை. ஆனால் அவள் மனசில் எதுவும் ஆசை வளர்ந்துடக்கூடாது, என் மனசுலையும் எதுவும் ஆசையை வளர்த்துக்க கூடாது. நேரம் காலம் கூடி வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருந்தேன். நீ எப்படி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற? உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசணும்னு இருந்தேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான்டாம்மா தெரியல. நம்ம ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னதுதான், உனக்கு அஸ்வின் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனா நீ கடைசி வரைக்கும் ஆசையை வளர்த்துக்கல. அதனாலதான் அஸ்வின் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்ப கூட உன்னை அது பெருசா பாதிக்கல. நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வச்சுட்டு தான் என் வாழ்க்கையை தேடணும்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அதை அழிக்கிறது கஷ்டம் இல்லடா. அப்படிதானடா அக்ஷயாவையும் எந்த கெட்ட பேரும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. என்னதான் வாய் வார்த்தையா சின்ன பிள்ளையில பேசியிருந்தாலும், நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க தாமதம் ஆகிட்டாலோ இல்ல என் சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்துல சரியில்லாம போயிட்டாலோ அந்த புள்ள வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு தாண்டம்மா அமைதியா இருந்தேன். எனக்கு எல்லாமே புரியுதுண்ணே. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியா. இப்ப கூட நான் வேற பொண்ணு பார்க்கலாங்கிறேன். நீ அப்பவும் அமைதியா தான் இருக்கல்ல? அப்படிலாம் கிடையாதுடாம்மா. நான் சொல்றேன், உன்னை தகப்பனா இருந்து வளர்த்தேன்னு. ஆனா நீ தாண்டா என்ன ஒரு குழந்தையா பார்த்துட்டு இருந்திருக்க. இவ்வளவு நாள் உன் பேச்சுலையும் உன் அரவணைப்புலையும் தான் இந்த அண்ணன் இருந்தேன். அப்படி இருக்கும்போது உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்லடா. அதனால தாண்டா நீயா எது யோசிச்சாலும் அண்ணன் சரின்னு தான் சொல்லுவேன். சரி, தங்கச்சி முடிவுனே வச்சுக்கோ. உன் மனசுல இருந்த ஆசையை தங்கச்சி கிட்ட சொல்லலனே வச்சுக்கோ. எனக்கு அக்ஷயா நீ தான் பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். அதை நீ உன் அண்ணிக்கிட்ட கேள்வி பார்க்கலாம். பாரா, அண்ணன் உடனே ஓகே சொல்லுது. அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், மறைச்சிட்டு இருக்கல. ரெண்டு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம்டா. எடுத்தும் கவுத்தம் அண்ணன் முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் வெயிட் பண்ணேன். ஆனா இந்த நாள் வரைக்கும் என் மனசுல இருந்த ஆசையை சொல்லல. அவன் மனசுல இருந்த ஆசையை நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் நான் மதிப்பும் கொடுத்ததில்ல. என்னை விட அவதாண்டா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. என்ன மச்சான், என் பொண்டாட்டி பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிட்டா போல. கரெக்ட் தான். நம்மளாம் இழுத்துக்கிட்டு கிடந்தோம். என்னடா பண்றது, எப்படா பேசுறதுன்னு. என் பேத்தி இன்னைக்கு தெளிவால பேசிட்டான். பாட்டி, இன்னைக்கு என் தங்கச்சி தெளிவா பேசுறதுக்கு பின்னாடி என் மாப்பிள்ள தான் இருக்காரு. இவ்வளவு நாள் எல்லாம் நல்லது கெட்டது நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை தெளிவா பேச வைக்கிறதுலயும் சரி, தெளிவா ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுலயும் சரி, என் மாப்பிள்ள அவளை ஆளாக்கி நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட சப்போர்ட் தான் பாட்டி அவளை இந்த அளவுக்கு பேச வைக்குது. சரிதான், ஒரு பொண்ணுக்கு புருஷனும் குடும்பமும் நல்லபடியா அமைஞ்சிட்டா
அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் அவளுக்கு வேணும். அன்பழகிக்கு அமைஞ்ச புருஷனும் குறல்ல, அண்ணனும் குறல்ல. ராசாத்தி மாதிரி கடைசி வரைக்கும் சூப்பரா வாழ்வா. எங்க அண்ணியும் சூப்பரா இருப்பாங்க. எனக்காகவும் எங்க அண்ணனுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் அவங்க மனசுல இருந்த ஆசையை கூட புதைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. பாருங்க பாட்டி, என்ன அப்பப்ப அண்ணி அண்ணி இந்த அக்ஷயா கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? நான் கூட ஏதோ கிண்டல் பண்றாங்கன்னு இருந்துட்டேன். ஆனா மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு தான் எனக்கு கிண்டலா பேசிட்டு இருந்திருக்கு. எனக்கு இது தெரியவே இல்லை பாட்டி. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி டாக்டர் தான் எனக்கு பேசி புரிய வச்சாரு. என் அன்பு சொக்க தங்கம், சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பா. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் இப்படி ஒரு அண்ணனையும் புருஷனையும் கொடுத்திருக்காரு. சரி, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி உங்க அண்ணிக்கு ஓகேவான்னு கேளு. என்ன அண்ணி ஓகேவா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நாத்தனாரே, அன்னிக்கு ஓகேன்னா உடனே சொல்ல முடியாதுன்னு பாரா ட்விஸ்டா. அக்கா, கண்டிஷன் பலமா இருக்கும் போல. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, உங்க அண்ணனுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தல்ல, இவ்வளவு நாள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். ஒரு டைம் கூட உங்க அண்ணன் ரிப்ளை என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதே கிடையாது. என் தங்கச்சிக்காக இவ்வளவு நாள் இருந்துட்டாரு. சரி, இப்பதான் எங்க அண்ணன் சொல்லிருச்சேன். நாத்தனாரே, உங்க பர்மிஷனுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க பச்சை கொடியை காமிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் ட்ரையல் எப்படி போகணுன்றத உங்க அண்ணன் தான் முடிவு பண்ணணும்னு. புரியல நாத்தனாரே, நீங்க பச்சை கொடி காமிச்சிட்டீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு சில கண்டிஷன் உங்க அண்ணன் கிட்ட இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னு உங்க அண்ணனுக்கே தெரியும். அதனால அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த அண்ணி ஓகே சொல்லுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. என்ன அண்ணி இப்படிலாம் சொல்றீங்க? ஏய் அன்பே, இதுக்கப்புறம் என் தங்கச்சியாச்சு மச்சானாச்சு, சரியா? நடுவில் நீலாம் தலையிடக்கூடாது. நாத்தனாருக்கு சம்மதம் சொல்லிட்டேன், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சம்மதம் சொல்லியாச்சு. கல்யாண தேதி குறிக்கிறது மற்ற விஷயத்தெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. மச்சாங்கிட்ட தங்கச்சிக்கு ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா கல்யாண தேதியை உடனே குறிச்சிடலாம். அவர் லேட் பண்ணாருன்னா லேட்டாக குறிக்கலாம். ஏன் மச்சான், நீங்களாம் வந்து கேட்டோன்னே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சுல்ல. இப்போ நம்மளாம் கேட்கும்போது உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறான்? மச்சான், என் அன்பு மாதிரி எல்லாரும் வெகுலியா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏமாத்துறதுக்கு என் தங்கச்சிலாம் பயங்கர ஷார்ப்பு. அதனால தாசில்தார் அம்மாவை நீங்க ஏமாத்த முடியாது. ஒழுங்கா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அப்ப என் தங்கச்சி ஏமாத்தணும்னு சொல்ல வரீங்களா? யோ மச்சான், விட்டா என் குடும்பத்துல கும்மி அடிச்சிருவோ போல. தாசில்தாரம்மா, முடிவை மாத்திக்க மாட்டீங்களா? மாத்திக்கலாம் முடியாது நாத்தனாரே. உங்க அண்ணன் கிட்ட நான் சொன்ன கண்டிஷனை நிறைவேற்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்யாண தேதியை கையோட குறிக்கலாம். அது சரி, ஏன்னா அன்னிதான் தீர்மானமா சொல்லிட்டாங்களே, அதனால அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றுறேன்னு. டேய், என்னடா உனக்கு? மேனேஜரே, வேலை நிறைய இருக்கு, போமா. காலையிலே என்ன நிக்க வச்சு என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? மேனேஜர் வேலையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். உன் கதை என்னடா? நேத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கேன். டேய், என்னடா சொல்றேன்? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னா என்கிட்ட ஏன் போய் சொல்றேன்? அங்கதான் இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. டேய், சும்மா சொன்னேன்டா. சும்மா சொன்ன மாதிரி தெரியல மச்சான், ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேன். காலையில உங்க வீட்டுக்கு தரகர் வந்தாரு, தெரியுமா தெரியாதா? தெரியும், ஜாதகம் எடுத்துட்டு வந்தாரு. அப்பா அம்மாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. வேற என்ன பேசிருக்க போறாங்க? உன் கல்யாண விஷயமா தானே பேசிருக்க போறாங்க. அப்படி உனக்கு வைஷுவை பிடிச்சிருந்தா சொல்லுடா. அப்படிலாம் என் மனசுல எதுவும் எண்ணம் இல்ல மச்சான். எனக்கு தெரியும் உன்னை பத்தி, நீ என்ன பார்வையில ஒருத்தவங்களை பாக்குறான் அப்படின்னு. அப்படி நீ அவளை பார்த்த பார்வை நார்மலா எனக்கு தோணல. சரிடா, அப்படி கூட இருந்தா போகுது. ஆனா அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ எங்க அப்பா எங்க உணர்வுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து மகாக்காவும் அஸ்வின் மாமாவும் வந்துட்டு போறதுக்கு சம்மதிக்கிறாரு. மற்றபடி அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலாம் எங்க அப்பா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டாரு. அவங்க ஒத்துக்கிறாங்க, இவங்க ஒத்துக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி உனக்கு வைஷுவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதான் என்னோட கேள்வி. தேவையில்லாம ஒரு வாழ்க்கை இழந்துறாதுடா. அவ எக்ஸாம் எழுத போறா, முடிச்சிட்டும் மேல எம்இ பண்ணணும் தான் அவ விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ படிக்கட்டும்டா. டேய், நான் ஒன்னும் அவ படிப்பை வீணாக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, புரியுதா? அவ மேல படிக்கட்டும், அதுல பிரச்சனை கிடையாது. அவ இங்க வந்து படிச்சுட்டு போறா. டே, இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அவசரம் இருக்கு? ஏன்னா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு கல்யாண வயசு இருக்கு, அதனால பொண்ணு தேடுறாங்க. அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சா வரலையான்னு அவங்க வீட்டுல தான் முடிவு பண்ணணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா பண்ணி கொடுக்க கூடாதுன்றதும் அவங்க வீட்டுல தான் முடிவு எடுக்கணும். தேவையில்லாத நீயும் நானும் ஏன்டா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே போய் சொல்லி அவ வாழ்க்கையை வீணாக்கணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை வீணா போயிடும் யார் சொன்னா? டே, அவங்க வீட்டுல அவங்க அக்கா அண்ணனுக்குலாம் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்க கல்யாணம் தாண்டா இப்ப நடக்கும். நம்ம அவசரத்துக்காக படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை போய் நம்ம கேட்க முடியுமா? உனக்கு வைஷுவை பிடிக்குமா பிடிக்காதான் நான் கேட்டேன். அதுக்கு ஆன்சர் சொல்லாம மற்ற எல்லா கேள்விக்கும் நீ ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, பாத்துக்கோ. ஏய், உனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பாவை தான் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க அப்பா தான். அவருக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது. புரியுதா உனக்கு? நான் சொல்றது புரிஞ்சுக்கோடா.
என் அடி மனசுல அப்படி ஒரு எண்ணம் தோணுனா கூட அதை நான் வெளியே வர விடக்கூடாதுடா. அவங்களா எந்த பொண்ணை பாக்குறாங்களோ பார்க்கட்டும். கல்யாணம்னு பண்ணிக்க சொன்னா நான் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நாள் என் அண்ணனுக்கும் அன்னிக்காகவும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது என் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பொண்ணு பார்க்கட்டும்டா. எனக்கு அதுல முழு விருப்பம் தான். எங்க வீட்டில் யாரை பாக்குறாங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். திரும்ப திரும்ப இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேசாத பிரகாஷ். டேய், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்க வீட்லயே அந்த பொண்ணை முடிவு பண்ணாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா பண்ணிக்க மாட்டியா? ஏய், நானே எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷமா இருக்கேன்டா. எங்கள் அம்மா மகாக்கா வந்துட்டு போனால் நல்லா இருக்காங்க. மகாக்கா வந்துட்டு போனால் எங்கள் அண்ணி நல்லா இருக்காங்க. அஸ்வின் மாமா வந்துட்டு போனால் என் அண்ணன் நல்லா இருக்கான். அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும்டா. தேவையில்லாமல் எனக்குள்ள ஆசை அப்படியே இருந்துட்டாலும் அதை வெளியே வர வச்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க வேணாண்டா. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக அந்த குடும்பத்தை பிடிக்காது. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும்டா, எங்கள் அப்பாவுக்கு அந்த குடும்பத்தை பேச்சு எடுத்தாலே பிடிக்காது. ஆனால் நாங்கள் எல்லாரும் அந்த குடும்பத்து கூட ஏதோ ஒரு விதத்தில் பேசிக்கிட்டு இருக்கோன்றதுக்கு உணர்வு கொடுத்து அவர் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் சம்மந்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாருடா. அதனால அவள் வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பல. இதை பற்றி பேசக்கூட விரும்பல. அவள் படிக்கட்டும்டா, அடுத்த கட்டத்துக்கு போட்டும். எனக்கு கல்யாண பேச்சு எடுக்க போகிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, எங்கள் வீட்டில் எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான்டா. இதான் உன் முடிவு அப்படி தானே? ஆமாண்டா, இதான் என் முடிவு. பைக் எடுக்கிறேன், ஒழுங்காக வந்து சேரு. அண்ணி, நீங்கள் வந்ததை பார்த்துட்டு தான் நான் இவ்வளோ தூரம் பேசினேன். அவன் மனசில் ஆசை இருக்கு அண்ணி. இவ்வளோ நாள் அவன் எதுக்கு ஆசைப்படுறான், ஆசைப்பட மாட்டான், யார்கிட்ட எப்படி பேசுவான், அது எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன் உங்களுக்குமே புரியும். அவன் மனசுல வைஷு ஏதோ ஒரு விதத்துல வந்திருக்கா. அவளால தான் தோ இப்போ ரீசெண்டா குடிக்க அடிக்ட் ஆயிருந்தானே, அந்த பழக்கத்தை கூட விட்டான். எனக்கும் அப்படிதான் தோணுதுடா தம்பி. வைஷு அவன் மனசுல இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஆமா அண்ணி, இருக்காதான். அவகிட்ட பேச ஆரம்பிச்சு அவளும் இவன்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் அடிக்கடி அங்க போறான் வரான். மகாக்காவை மட்டும் பார்த்துட்டு வர்றது கிடையாது, வைஷுவும் சேர்த்து தான் பார்த்து பேசிட்டு வரான். புரியுது. அப்பா கூட என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதை நான் அப்ப நம்பல. ஏதோ நீங்க தெரியாம சொல்றீங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. உங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான் அண்ணி. இப்போ நானும் சொல்றேன், அவன் மனசுல ஏதோ ஒரு விதத்துல வைஷு வந்துட்டான். அதுக்கு காதல்னு பேர் வைக்கிறதா கல்யாணம்னு எடுத்துட்டு போறதான் அவன் கன்ஃபியூஷன்ல இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது, அதனாலதான். புரியுது பிரகாஷ். இப்போ நாங்க பேசணும். அப்ப அத்தையும் அதே தான் சொன்னாங்க, அந்த பொண்ணை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு. ஆனா மாமா ஒத்துக்கல. அந்த குடும்பத்து கூட சம்மந்தம் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கிருஷ்ணாட்ட பேசி பார்ப்போம், அப்படி ஏதாவது என்ன இருக்கானே, கிருஷ்ணா கிட்ட பேசி பார்த்துட்டு மாமா கிட்ட ஸ்ட்ராங்கா பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெளிவாவே தெரிஞ்சிருச்சு கிருஷ்ணா மனசுல ஆசை இருக்குன்னு. ஆமா அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, அவங்க அப்பா தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட். அவங்க அப்பாவை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். இப்போ கூட அவங்க அப்பாவுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கலன்னு தான் சொல்றானே தவிர எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு அவன் சொல்லல. சின்ன வயசுலேருந்து அவன் எது ஆசைப்பட்டாலும் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வாழ்க்கை விஷயம். லைஃப்லாம் அவன் கையை பிடிச்சிட்டு வரப்போகிற பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம்ல. கண்டிப்பாக அவன் ஆசையை நிறைவேற்றலாம். சரிங்க அண்ணி, இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் பொண்ணு தருவாங்களான்னு தான் தெரியல. நீங்களா பேசினா கண்டிப்பா தருவாங்க. நீ தரமாட்டேன்னா சொல்லிட்டு போறாங்க. புரியுது, பார்க்கலாம். ஸ்ரீ மாமாவை விட்டு அஸ்வின் அண்ணன் கிட்ட ஃபஸ்ட்டு பேச சொல்லலாம்.